ஜூலை 17, 18 ஆகிய தேதிகளில் வந்து போராட்டம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இவங்களே தேர்தல் வாக்குறுதியில் தயார் பண்ணாங்க. இந்த 6.25 லட்சம் பேருக்கும் நாம் வந்து புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை பண்ணுவோன்னு நீதிமன்றத்தில் சத்தியம் பண்ணது மாதிரி தான் எங்கள் எல்லா கூட்டங்களையும் சத்தியம் பண்ணார், எங்கள்கிட்டையும் பேசினார். அந்த மத்திய அரசு கொள்கையை தான் ஒன்றையும் ஏற்றுக்கிறது இல்லையே, தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலை, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கலை, எல்லாத்தையுமே தான் நம்ம எதிர்க்கிறோம்ல. அப்புறம் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் தான் நாங்கள் ஆல் இண்டியா லெவலே எல்லாருமே வேண்டாங்கிறோம், எங்கள் ஐப்பட்ட அமைப்பு உட்பட. அப்புறம் அதுக்கு இருந்து குழு போட்டுருக்குறீங்க. நாங்கள் சொல்கிறது 50 தொகுதியினுடைய தலையெழுத்தினை நாங்கள் நிச்சயமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் நிர்ணயிப்போம். ஒன்றுமே பதில் இல்லை. இது தேர்தல் தான் எங்களுக்கு பதில். பெண் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் ஐஃபெடோ ஆல் இண்டியா செக்ரட்டரி திரு அண்ணாமலை அவர்கள். அவரை நேர்காணல் பண்றதுக்காக தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம். நிறைய கேள்விகளை கேட்க போறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம். இல்லை, உங்களை போல செய்தியாளர்களை சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது வருஷம் கணக்கா வந்து நடந்துகிட்டே தான் சார் இருக்கு. அவங்களும் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆனா அதுக்கான பதில் வந்து முழுசா அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. ஜூலை 17, 18 ஆகிய தேதிகளில் வந்து போராட்டம் இப்போ அறிவிச்சிருக்காங்க சார். என்ன நடக்குது? தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மே மாதம் 2021 பொறுப்பேற்ற காலந்தொட்டு ஏற்கனவே அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளவு போராட்டங்களும் நடைபெற்றது. அதாவது ஆசிரியர்கள் போராட்டங்கள், அப்புறம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இணைந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம், பிறகு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் மட்டுமே நடத்தின டிட்டோ ஜாக் போராட்டம், சிறப்பாசிரியர்கள் போராட்டம், இவ்வளவு போராட்டங்களும் நடைபெற்றது. வேலை இல்லாத அந்த தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்றவர்கள் போராட்டம், எல்லாவற்றிலும் எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கைகளை எல்லாம் உடனடியாக நாங்கள் தீர்வு கண்டு விடுவோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மொத்தம் வந்து 12 லட்சம் பேர்னு சொல்கிறது. ஆனால் 9 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லோரும் இருக்கிறதே. அதில் 6.25 லட்சம் பேர் புதிய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறாங்க. அதை நிறைவேற்றணும், அவங்களுக்கு இருக்கிறதே அந்த வாழ்வாதாரம் அதுதான். அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் போராடணும். ஏன்னா இந்த அம்மா ஜெயலலிதா தான் 2003 கொண்டாந்தவங்க. வாஜ்பாய் கூட 2 மாதம் கழித்து தான் கொண்டு வந்தார். இந்த அம்மா தான் இந்தியாவிலேயே முதல்ல இந்த புதிய ஓய்வு திட்டத்தை அதை எதிர்த்து நாங்கள் போராடி நான்லாம் 8 மாதம் டெர்மினேட் பண்ண சர்வீஸில் இருந்தது, சிறைச்சாலையில் இருந்தோம். இவர் வந்தார், நாங்கள் ஒன்றும் கேட்கல, என்னென்ன கோரிக்கைலாம் நிறைவேற்றிக்கணும். இவங்களே தேர்தல் வாக்குறுதியில் தயார் பண்ணாங்க. இந்த 6.25 லட்சம் பேருக்கும் நாம் வந்து புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை பண்ணுவோன்னு நீதிமன்றத்தில் சத்தியம் பண்ணது மாதிரி தான் எங்கள் எல்லா கூட்டங்களையும் சத்தியம் பண்ணார், எங்கள்கிட்டையும் பேசினார். அதற்கு பிறகு இன்றைய தேதி வரையில், ஏன்னா கோரிக்கைகள் என்பது இப்போ 16, 18 போராட்டமாக இருந்தாலும் சரி, ஜாக்டோ ஜியோ போராட்டமாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக நடத்துகிற போராட்டங்களாக இருந்தாலும் வாழ்வாதார கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை. இது மட்டும்தான். இப்போ இந்த இல்லை இருங்க, பழைய இப்போ இந்த புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து பண்ணிட்டு பழைய ஓய்வு திட்டம் தான். இந்த பழைய ஓய்வு திட்டத்தில் என்னென்னா, உங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி பணியாற்றுறாங்க. பணியாற்றினது காலத்துக்கு ஏற்றார் போல் இப்போ 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா, 50% பென்ஷன், 25 வருஷம் பண்ணியிருக்காங்களா, அப்படி ஒரு ரூபா கூட நாங்கள் பணம் செலுத்தாமல் நாங்கள் பணியாற்றிய காலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதுதான் அவருக்கு ஓய்வூதியம். இது அந்த காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. இது முதன்முறை வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் 2003 ஏப்ரலில் இருந்து
இந்த புதிய ஓய்வு திட்டம் கொண்டாங்க. நான் தான் அப்போ ஜாக்ட் ஜோயனுடைய அமைப்பாளர் ஆல் இண்டியா மாநில அளவில். கடுமையாக எதிர்த்தோம். அப்புறம் எங்களெல்லாம் நள்ளிரவே கைது பண்ணி புலர் சிறையில் வச்சுருந்தாங்க. போராட்டம் பண்ணணும். அப்புறம் கலைஞர் பாதுகாத்து உச்சநீதிமன்றம் போய் தான் எங்களை எல்லோரும் வேலைக்கு வந்தோம், தலைமைச் செயலகம் உட்பட. சரி, அது போயிட்டு போகுது. இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இவர் உறுதி கொடுத்தாரு. 4 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 8 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குது. இப்போ உங்களில் ஒருவன் ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்களை தேடி ஸ்டாலின் இப்போ சொல்கிறார், போகிறார். ஓரணியில் தமிழ்நாடுங்கிறாரு. எல்லாம் சொல்கிறாரு. 200 இடம் வரும்னாங்க. இப்போ அது 200க்கு மேலே கூட வருங்கிறாங்க. அது அரசியல் நாம் போகலை. ஆனால் மக்களின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பணியாளர்கள், தலைமைச் செயலக ஊழியர்கள் உட்பட அவர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள், வாக்குறுதி கொடுத்த கோரிக்கை, இந்த பழைய ஓய்வு திட்டத்தை இன்னமும் நிறைவேற்றவில்லை. ஒரு குழு போட்டாங்க. அது மத்திய அரசு கொண்டாந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். அது மத்திய அரசு என்ன செய்துன்னு பார்த்துக்கிட்டு நாங்கள் செய்கிறோன்னாங்க. மத்திய அரசு திட்டத்தையே இப்போ நாங்கள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி நடந்த ஆல் இண்டியா ஸ்ட்ரைக் 25 கோடி பேர் கலந்து கொண்டதில் நாங்கள் கடுமையாக அகில இந்திய அளவிலேயே இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் இயக்கங்கள், அரசு ஊழியர் இயக்கங்கள், பணியாளர் இயக்கங்கள், ஜாயிண்ட் ஆக்ஷன் மூமெண்ட்டிலே நாங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு அந்த யூபிஎஸ் வேண்டாம், நாங்கள் பணம் கட்டினா நீ கொடுக்குற அவ்வளோதான், அது எங்களுக்கு எப்படி எதிர்காலத்தில் அது டிஏ உண்டா, அது எதிர்காலம் உண்டா, இல்லை. ஓகே, இதுதான் சார், இந்த கிளாரிட்டி தான் நிறைய பேருக்கு புரியல. அந்த பழைய ஓய்வூதியம் அப்படிங்கிறதுக்கும் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புது ஸ்கீமுக்கும் இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுவாங்க? அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புகள் இருக்குது சார்? அதாவது இப்போ நாங்கள் ஒருத்தர் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாரு. அவர் ₹1 கூட பென்ஷனுக்காக பணங்க செலுத்துறதில்ல மாதம் மாதம். ரிட்டையர் ஆகிட்டார்னா 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டார்னா அவர் என்ன சம்பளம் வாங்குகிறாரோ அதில் 50% பென்ஷன் கொடுத்துருவாங்க, டிஏவும் வந்துடும். அவர் இறந்து போயிட்டார்னா அவர் மனைவிக்கு போய் சேரும். இதுதான் அது குடும்ப ஓய்வூதியம், இது ஓய்வூதியம். இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டம். இப்போ மத்திய அரசு கொண்டாந்தது, ஜெயலலிதா கொண்டாந்ததெல்லாம் சிபிஎஸ்ஸு, அதாவது இப்போ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு வச்சாங்க. அது எப்படின்னா, இப்போ நாங்கள் ₹10 பணம் நாங்கள் 10% பணம் கட்டுறோம் வாங்குகிற சம்பளத்தில், அரசு 10% கொடுக்கும். ரெண்டையும் சேர்த்து போட்டுகிட்டே வருவாங்க. செத்து போன அன்றைக்கி மொத்தம் பணம் எவ்வளவோ அதை கொடுப்பான், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவன் மனைவி இப்போ 25 வயசில் கூட ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறாங்க, 30 வயசில் ஆக்சிடெண்ட் ஆகி இறங்குறாங்க, கட்டின பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. மற்றபடி அவனுக்கு பென்ஷன் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த பழைய ஓய்வு திட்டம் அப்படி இல்லை. ₹1 கூட நாங்கள் பணம் கட்டுறதில்லை. ஆனால் அரசு சார்பாக அவங்களுக்கு அரசு தரப்பில் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. வேலை பார்த்தவனுக்கு பென்ஷன் ஓய்வூதியத்தை கொடுங்கிறது அது அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான், அதைத்தான் நாம் சொல்கிறோம். இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்னு கூப்பிட்டு வரோம், நீ ₹10 கட்டுங்க, நாங்கள் 18.5 நாங்கள் அரசு பங்குத்தொகை தரோம். ரெண்டையும் சேர்த்து மொத்த தொகை என்ன வருதோ 25 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி நாம் சம்பளத்தில் 10%, ஆனால் அவங்க 18.5% நாங்கள் தரோம். ரெண்டையும் சேர்த்து 25 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் நாங்கள் தரோம், இறந்து போனால் பெனிஃபிட்டு தரோம், அப்படிங்கிறது தான் அது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 10% கட்டி நீ 18.5% கொடுத்து, அப்புறம் அதை வாங்குகிறப்ப இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அன்றைக்கி ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், பென்ஷன் சேவை கொடுத்ததுக்கு அவர் சொல்கிறார், ₹1 கோடி ஒரு பணத்தில் இருப்பு இருக்குது, இன்னும் 6 மாதம் கழிச்சு ரிட்டையர் ஆகிறாரு. என்ன உங்களுக்கு நல்ல விளங்கிக்க, இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் ₹1 கோடி ஒரு பணம் இருக்குது அவருக்கு சேர்த்து வச்சுது. அதிக சம்பளம் வாங்குறாருல காலேஜ் பேராசிரியரில்.
இப்போ இவங்க ஸ்கீம் படியே அந்த 1 கோடியை அவங்கள்ட்ட கொடுத்துடணும். நாங்கள் இவருடைய வந்துடுறாருல, அதில் வட்டிக்கு விட்டு அதை ஏதாவது ஒரு ஸ்கீமில் இது பண்ணிவிட்டு அதில் வர்ற பென்ஷனை கொடுப்பார். சரி, இப்போ அவர் என்ன கேட்குறாரு, இப்போயாவது 1 கோடி ரூபாய் கொடுத்தா என் குடும்பம் பொழைச்சிக்கும், நான் ஒன்றுக்கிட்ட கொடுத்துவிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ அதில் எவ்வளோ கொடுக்க போகிற, என்னங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? எதுவுமே இல்லைல்ல. ஆகையால் அது ஒரு ஸ்கீமு, பணம் கட்டி நீ கொடுக்குற, இது வட்டிக்கு விடுறது மாதிரி தான். ஆகையால் ஓய்வூதிய திட்டம்னா உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கிறது. ஒருத்தர் பணியில் இருக்காருன்னா அவர் பணியில் அவர் 1 ரூபா கூட பணம் கட்டக்கூடாது. அவர் வேலை பார்த்த சர்வீஸுக்கு தான் நீ பென்ஷன் கொடுக்குற. அதனால் நீ அந்த கணக்கு இல்லைன்னு சொல்கிறது தான் அந்த காலத்துலேருந்து இந்த ஓய்வூதிய திட்டத்தை எல்லா ஆட்சி காலத்திலும் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். இது காங்கிரஸ் ஆட்சி தான் அப்புறம் தொடர்ச்சியாக இருந்தாங்க, காலத்தில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த புதிய ஓய்வு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் இந்த ஜெயலலிதா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினது. சர்வீஸுக்காக கொடுக்குற பென்ஷன் தான் அது. அதனால் நாங்கள் அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் வேண்டான்னு நாங்கள் வெறுத்துட்டோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு கொண்டு அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு குழுவை போட்டுக்கிறோம். அந்த மத்திய அரசு கொள்கையை தான் ஒன்றையும் ஏற்றுக்கிறது இல்லையே, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கலை, எல்லாத்தையுமே தான் நம்ம எதிர்க்கிறோம்ல. அப்புறம் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் தான் நாங்கள் ஆல் இண்டியா லெவலே எல்லாருமே வேண்டாங்கிறோம், இங்கே ஐபட்ட அமைப்பு உட்பட. அப்புறம் அதுக்கு குழு போட்டிருக்கிறீங்க. நான் நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களிடம் நீ நேராக பார்த்து அதுதான் கேட்டேன். இப்போ நாங்கள் அவசரப்படுத்தினதால அந்த குழு அறிக்கை செப்டம்பர் மாதமே வாங்கிடுறோம், வாங்கி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாங்கிறாங்க. குழு அறிக்கையை வச்சுல இவங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் இப்போ நாங்கள் என்ன பாயிண்ட்டுக்கு வரோம், மற்ற கோரிக்கைகள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது நீங்கள் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள், டிட்டோ ஜாக்கு, இந்த போராட்டமும் இதான் முதல் கோரிக்கை. ஜாக்டோஜியோங்கிறது 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்தது ஜாக்டோஜியோங்கிறது. அங்கன்வாடி பணியாளர்கள் உட்பட வராங்க அதில். அதான் ஜாக்டோஜியோங்கிற ஒரு பெரிய அமைப்பு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போராடி ஜெயிலுக்கு போகணும் இல்லைங்களா, அந்த இந்தியாவே பார்த்து உயர்ந்த ஒரு போராட்டம். எல்லார் கோரிக்கையும் தான் இந்த ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துங்கிறது தான். சரி, இது போச்சுங்களா, இது நிறைவேற்றல. இன்னும் இருக்கிறது 8 மாதம். இவர் மக்களை தேடி போகிறாரு. எதிர்கட்சி மக்களை காப்பாற்றுவோம், மீட்டெடுப்போம்னு அவங்க ஏதோ போகிறாங்க, ஆளாள் கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா, இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் 200 இடம் வரணும்னு சொல்லுங்கள், அதுக்கு மேலேயே வாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இங்கே பணியாற்றுகிற மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாம் 21 லட்சம் வரும். 1.5 கோடி வாக்காளர்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். கட்சி உணர்வு வேறு. இப்போ நான் கூட பவள விழா கொண்டாடின கட்சி, அதுக்கு முன்னாடியே பிறந்தவன், கலைஞர் பேராசிரியர்கிட்ட நெருக்கமாக இருந்தவன், அது கட்சி. ஆனால் நான் சார்ந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் சமுதாயத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் 6.25 லட்சம் பேர் மொத்தம் இருக்கிற 9.5 லட்சத்தில் புதிய ஓய்வு திட்டத்தில் இருக்காங்கிறப்ப நீங்கள் எதுவுமே செய்யாமல் விட்டால், நாங்கள் சொல்கிறது 50 தொகுதியினுடைய தலையெழுத்தினை நாங்கள் நிச்சயமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் நிர்ணயிப்போம். இது எல்லா டிவிக்கும் நான் கொடுத்த பேட்டியை அவர் சிஎம்ஏ கேட்டிருக்காரு, நிதியமைச்சரை. ஆனால் இப்போ ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லப்படுது சார், என்னன்னா இந்த அரசு ஊழியர்களுடைய வாக்கு அதிகமாக திமுகக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லப்படுது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்களே, மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் உங்கள் கையில் தான் இருக்கு. 100% வாக்காளர் கணக்கெடுப்பு நாங்கள், வாக்குச்சாவடியில் உட்கார்றதும் நாங்கள், மக்கள் நல திட்டங்களை மக்களை கொண்டு போகிறதும் நாங்கள், வாக்கு எண்ணிக்கை இருக்கிற இடத்துலையும் நாங்கள். அதை மறக்க முடியாத. அதிகாரிகள் ஆடுறாங்க. ஆட்சிக்கு தலைவர் அவர் முதலமைச்சர், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. கூட்டணி கட்சிகளை கையில் வச்சுட்டு ஓட்டுறாரு. ஆனால் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நாட்டை ஆளுகிறார்கள். என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாரு. அடா இவங்க கொடுங்க, இவங்க அப்படி தான் போயிட்டு வாங்க, மக்களுக்கு தான் இப்போ நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம்,
விடியல் பயணம் கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம் கொண்டாந்துருக்கிறோம், அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டாந்துருக்கிறோம், காலை உணவு திட்டம் கொண்டாந்துருக்கிறோம். திட்டங்கள் இதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அதை போய் நிறைவேற்றிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ விடியல் பயண திட்டம் கொண்டாங்க, அது மட்டும் அது நகர பேருந்தில் கூலி வேலைக்கு போகிறது வர்றதெல்லாம் டெய்லி பெண்கள் சுதந்திரமாக 2 தடவை போயிட்டு வருது. அது உண்மை. மகளிர் உரிமை தொகை அது 1.25 கோடி பேரா 1000 ரூபா 1ஆம் தேதி பணம் வருதா, அதை நினைக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபா அது வருது. தமிழ் புதல்வன் திட்டம் அந்த பையன்கள்லேயுமே அவங்களுக்கும் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாரு. இதெல்லாம் உண்மை மக்கள் திட்டம். நான் சொல்கிறது இந்த திட்டங்களெல்லாம் கொண்டு சேர்க்குற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேறல இல்லைங்களா? அப்போ நாங்கள் அடுத்தது பாருங்கள், ஆசிரியர்களில் ஊக்க ஊதிய உயர்வு. அதாவது ஒருத்தர் படிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், எம்ஏ படிக்கிறாரு, பிஎட் படிக்கிறாருன்னா அண்ணா என்ன சொன்னார், ஒரு தொடக்க கல்வியில் இருக்கிறவங்க கல்வி தகுதியை உயர்த்திக்கிட்டாங்கன்னா, உயர்நிலை பள்ளியில் இருக்கிறவங்க ஒரு முனைவர் பட்டம் உயர்கல்வி உயர்த்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊக்க ஊதிய உயர்வு கொடுங்கன்னு அண்ணா சொன்னார். அது எம்ஜிஆர் ஆட்சி காலம், கலைஞர் ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ மத்திய அரசில் என்ன பண்ணுறான், அதுக்கெல்லாம் நாங்கள் இன்சென்டிவ்லாம் கொடுக்க முடியாதுப்பா, டோட்டலாக நீ பாஸ் பண்ணியிருக்கியா மொத்த தொகையாக இந்த ஒரு 15,000 25,000 30,000 நீ மாதம்லாம் இன்சென்டிவ் வாங்க முடியாது நீ அப்படின்னு அவர் மத்திய அரசில் ஒரு தீர்மானத்தை கொண்டாங்க. இங்கே பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருந்தார் ஆச்சா, அவர் பொருளாதார மதியில் மத்திய அரசு திட்டம் தான் போட்டு விட்டார். இப்போ 10/3/2020க்கு முன்னால் இன்சென்டிவ் கொடுன்னு போட்ட ஜிஓ கூட இருக்குது. இப்போ அதையும் நிறுத்திட்டாங்க. நான் சொல்கிறது அண்ணா சொன்னது, எம்ஜிஆர் கொடுத்தது, கலைஞர் கொடுத்தது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொடுத்தது, எடப்பாடியும் கொடுத்தது. இப்போ ஸ்டாப் பண்ணி இப்போ அதை நிறுத்திட்டாங்க. ஊக்க ஊதிய உயர்வு இன்சென்டிவ்னு சொல்கிறது அதையும் நிறுத்திட்டாங்க. அதை விட இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்கள, எழுத்தறிவித்த நிறைவு ஆகும்னா அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கலைஞர் கொடுத்துக்கிட்டே வந்தார். கடைசி நேரத்தில் அது ஆசிரியர்கள் அரசு ஊழியருக்கு இருந்த போட்டியில் அவர் கொடுக்காம போனார். அப்புறம் இடையில என்ன கூட தென்னரசு அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தப்போ நிதித்துறை செயலாளராக இருந்தவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ ஞானதேசியம் சார் சண்முகம் இருந்தார். நாங்கள் 3 பேர் தான் போய் பேசினோம். ஒரு 750 ரூபா கொடுத்துடலாம், எல்லாருக்கும் ஒரு இது தர ஊதியம் கொடுத்துடலாங்கிறது மாதிரி முடிவு பண்ணி அந்த காலத்தில் 163 கோடி ரூபா நான் சொல்கிறது அதை கொடுத்ததில் தான் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் உயர்த்தணும். அதுக்கு பிறகு 1 ரூபா கூட இப்போ இவ்வளோ போராட்டங்களை வாங்க முடியல. அந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடுகளை நான் களைவேன்னு ஒரு எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் நடந்த போராட்டத்தில் சொல்லிட்டு வந்தார். அதுக்கு ஒரு குழுவை போட்டார். அது கலைஞரே சொல்லுவார், ஒரு குழு போட்டால் கல்லை தூக்கி போடுறது மாதிரி இருப்பார், அதோடு அது முடிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த குழு அறிக்கையும் போட இப்போ நீ கொடுத்த சத்திய உறுதிமொழி ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தலை. அது 6.25 லட்சம் பேர் அதுதான் மையப்படுத்தியிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை களையலை. அதை விட வேடிக்கை என்னென்னா, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வே இல்லாத கேடருக்கு 5,400 ரூபா தர ஊதியம் தேர்வு நிலைக்குன்னு கலைஞர் ஆட்சி காலத்தில் கொடுத்தாரு. அப்புறம் அவர்கள் நடுநிலை பதவி உயர்வில் போயிருப்பாங்க, அவங்க அதை வாங்கிட்டு இருந்தாங்க. எந்த ஆட்சியிலையும் ரெக்கவரி பண்ணலை. இப்போ 6 மாதமாக ஒருத்தர் 15 லட்சம் 14 லட்சம் வாங்கின பணத்தை கட்ட சொல்லி போடுறாரு ஒரு புள்ள ஸ்டாலின் கவர்மெண்ட்டில். அதிமுகவில் கேட்கல, இது அவன் அப்பா கொடுத்தது, தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொடுத்தது இது. அப்போ அவருடைய தந்தையார் காலத்திலேயே வழங்கப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க திரும்ப ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அது எந்த அதிகாரிகள் தணிக்கை தடைங்கிறான். அவன் போய் பார்க்குறேன், இல்லை இந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது. இதை நான் தான் கேட்டேன். அவர் தென்னரசு பண்ணி பார்த்தப்ப ஞானதேசியம் சார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தப்போ கொடுத்தது. தெளிவுரை போட்டவர் சண்முகம் சார், 2 பேருமே சீஃப் செக்ரட்டரியாக போயிட்டாங்க. 2 சீஃப் செக்ரட்டரி போட்ட ஆர்டரை சும்மா கடறவன் ஒரு தணிக்கை துறையில் இருக்கவன் எப்படியா நிறுத்த முடியும்? இதை இந்த கல்வி அமைச்சர்கிட்ட சொன்னால் ஸ்ட்ராங்காக இல்லையா சார்? இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை, அரசாணைகள் தெளிவாக இருக்குது. தணிக்கை துறையில் சொன்னதை வச்சு ஏஜி ஆஃபீஸ்க்கு இவங்க எழுதிட்டாங்க. ஏஜி ஆஃபீஸில் பென்ஷன் கொடுக்க முடியாது, நீ பணத்தை கட்டுங்கிறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராகி மாதிரி இல்லாமல் உட்காந்து இந்த பிரச்சனைகள்லாம் கேட்டு சால்வ் பண்ணணும். அவர் தான் முதலமைச்சர் சொல்கிறார்ல, கலைஞர் அன்பில் திருமலிங்கம்
ஸ்டாலின் அன்பில் பொய்யாமொழி, உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷுங்கிறாருல்ல. அப்புறம் என்ன இனிமேலுக்கு என்ன இருக்குது? அப்புறம் யார் கேட்குறதுங்க? 46,000 கோடி கல்விக்காக ஒதுக்குறாங்க. 14 வருஷம் ஆச்சு ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் நடந்து. இப்போ தான் வந்து 2342 பேரை நேற்று நியமனம் பண்ணியிருக்காங்க. 15,000 இடம் காலியாக இருக்குது. இந்த காலியா இருக்க இடத்த ஏன் நிரப்பாமலே வச்சிருக்காங்க? அதான் நிதி இல்லை, பாக்கி எல்லாத்துக்கும் நிதி இருக்குது. தற்காலிக ஆசிரியர்னு போட்டால் அவனுக்கு 12,000 தானே கொடுக்கணும், இவனுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அதாவது நிதி எப்படின்னா, நான் சொல்கிறது அரசு பள்ளி என்பது அரசு பள்ளியின் அடையாளம் வறுமை அல்ல, பெருமைன்னு நீ கல்வி அமைச்சர் சொல்கிறீல்ல. நான் சொல்கிறேன் 15,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இப்போ நீ வந்து 2342 பேரை தான் நியமனம் பண்ணுற. நீங்களே அனுமதி வாங்கினது 5,000 பேருக்கு, அதுலேயே 3,000 தான் போடுற. அதாவது 52 வயசாகுதுமா ஒரு டீச்சருக்கு. அது நியமன தேர்வும் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. தகுதி தேர்வு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுது பிள்ளைகள். சார் 5,000 போட்டால் கூட நான் வேலைக்கு வந்துடுவேன் சார், 5,000 போஸ்ட்டை போட்டால் கூட வேலைக்கு வந்துடுவேன் சார். ஆனால் அதில் அவங்க சொன்ன போஸ்ட்டே கூட அதில் ஒரு 3,000 தானே சார் போடுறாங்க, 2,342 தானே போடுறாங்க. அவங்களே 5,000 போஸ்ட் வேக்கண்ட் இருக்குங்கிறாங்களா, 5,214 போஸ்ட்டு. அப்போ அதை கூட போடலையா? காத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து என்ன பதில் சார்? ஒன்றுமே பதில் இல்லை. இது தேர்தல் தான் எங்களுக்கு பதில்.